கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்க அம்மா வந்திருக்காங்க. அவங்க அம்மா வந்துட்டு அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு, அவங்க அப்பா வந்ததுக்கப்புறம் அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காரு. "இங்க பாரும்மா, பசங்க எங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். நீ என்ன பண்ணுறன்ட்டு நேரா போய் சாரி சொல்லிடு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி குடுத்துன்னுருக்குறாங்க. அவங்க அம்மா அப்படின்னு வந்து நிற்கிறாங்க. வந்தோடனே, "அம்மா என்னம்மா இந்த சீக்கிரம்னா?" "இல்லைம்மா, சும்மா லஞ்ச் பிரேக்கு. நீ நேற்று ரொம்ப அப்செட்டாக இருந்தியா, சரி எப்படி இருக்கிறேன்னு செக் பண்ணலான்னு வந்தேன். பார்த்தா நீ தனியாக இல்லை போல இருக்கு" அப்படின்றாங்க. உடனே பில்லி வந்துட்டு, "அம்மா நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருங்க. அதோ நான் சாப்பாடு வச்சுட்டு வந்திருக்கேன். என்ன ஆச்சுன்னு போய் பார்த்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. அப்போ அவங்க அப்பா வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அவங்க மம்மியும் வந்துட்டு, "சாப்பிட்டீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்லை" அப்படின்னோடனே, "எங்கள் கூட வந்து சாப்பிடுங்க, பில்லிக்காக தான்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே அண்டர்லைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு இங்கே நம்ம பாய்ஸை காமிக்கிறாங்க. எல்லாம் எங்கள் ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு இருக்காங்க. யுவான் வந்துட்டு ரொம்ப சோகமாக இருக்கான். உடனே ஜெய் வந்துட்டு, "என்னடா அவங்க அப்பா ரிப்ளை பண்ணாரா?" அப்படின்றாங்க. "இல்லை" அப்படின்னு. உடனே, "விடுமச்சாலாம் சரியாயிடும், கொஞ்சம் டைம் கூட அவருக்கு" அப்படின்றாங்க. இந்த பக்கம் மறுபடியும் நம்ம ஃபேமிலியை காமிக்கிறாங்க. அவங்க பில்லி வந்துட்டு சாப்பாட்டெலாம் எடுத்து வச்சோடனே அவங்க அம்மா அவங்க அப்பா உள்ளே கூப்பிட்ட உடனே உங்களுக்குள்ள ஒரே குஷி ஆகிடுது. உடனே அவங்க தம்பியை எழுப்பிட்டு அவன் தம்பி அப்படியே அழுகுறான். "ஐயோ, இந்த நாளுக்காக எவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்" அப்படின்னு. இது அப்படியே டெய்லியும் கண்டினியூ ஆகணுன்னே அவங்க அம்மா, "இங்கே பாரு பசங்களா, உங்கள் 2 பேருக்காக தான் நான் சமாதானம் ஆகிறேன். ஆனாலும் எங்களுக்கு இன்னும் இருக்கு விஷயம்" அப்படின்ட்டு. அவங்க அப்பா, "உங்கள் அம்மா சொல்கிறது கரெக்ட் தான் பசங்களா" அப்படின்றாங்க. அடுத்து என்னாச்சுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.